மே 4 அன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கும். அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குகள் எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இளைஞர்கள் மத்தியில் தாவேக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான். ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தாக்கம் இல்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை கடந்து கொளுத்தியது. அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியது. ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வரும் துணை முதல்வர் பவன் கல்யாணை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் புதைத்து வைத்திருந்த கண்ணி வெடிகளை அகற்றிய போது குண்டு வெடித்து 4 ரிசர்வ் படை வீரர்கள் பலியாகினர். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான இடங்களை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட யாக்கோப் கரிம்போர் மற்றும் நாசர் பெக்கர்சாத்தே ஆகிய இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது.